ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். உலகளாவிய சர்க்கரை துறையை வழிநடத்துவதற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு எது? உலகளாவிய சர்க்கரை துறையை வழிநடத்துவதற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. இன்னைக்கான முதல் கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ இமாச்சல் பிரதேசம், ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி தெலுங்கானா. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மண்டலம் மற்றும் சாலை கட்டமைப்பு திட்டத்தில் இருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு இது? மண்டலம் மற்றும் சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தில் இருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி இத்தாலி, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி போலாந்து. மண்டலம் மற்றும் சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தில் இருந்து விலகுவதை உறுதி செய்துள்ள மேற்கத்திய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இத்தாலி. அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 4வது கேள்வி, உலகின் 4வது பெரிய காப்பீட்டு நிறுவனமாக மாறியுள்ள நிறுவனம் எது? உலகின் 4வது பெரிய காப்பீட்டு நிறுவனமாக மாறியுள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ Prudential Finance Inc. ஆப்ஷன் பி மெட்லைஃப், ஆப்ஷன் சி நிப்பான் ஆயில் காப்பீடு, ஆப்ஷன் டி ஆயில் காப்பீட்டு கழகம். உலகின் 4வது பெரிய காப்பீட்டு நிறுவனமாக மாறியுள்ள நிறுவனம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயில் காப்பீட்டு கழகம். அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான 5வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் 99வது சட்டப்பிரிவு எதனுடன் தொடர்புடையது? ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் 99வது சட்டப்பிரிவு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அகதிகளின் உரிமைகள், ஆப்ஷன் பி குழந்தை தொழிலாளர்கள், ஆப்ஷன் சி போர் நிறுத்த ஒப்பந்தம், ஆப்ஷன் டி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரித்தல். இன்னைக்கான 5வது கேள்விக்கான சரியான பதிலை பார்த்துடலாம்.
ஆப்ஷன் டி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரித்தல். அடுத்ததான் இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நான்காம் தலைமுறை தொழில்நுட்பத்திலான உலகின் முதல் அணு உலை எந்த பகுதியில் தனது செயல்பாட்டை தொடங்கியது? நான்காம் தலைமுறை தொழில்நுட்பத்திலான உலகின் முதல் அணு உலை எந்த பகுதியில் தனது செயல்பாட்டை தொடங்கியது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ரஷ்யா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சீனா. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சீனா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். இன்னைக்கான 7வது கேள்வி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மேனிஸ் மிஸ்டீரியா எந்த உயிரினத்தை சார்ந்தது? சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மேனிஸ் மிஸ்டீரியா எந்த உயிரினத்தினை சார்ந்தது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ எறும்பு திணிகள், ஆப்ஷன் பி வண்ணத்து பூச்சி, ஆப்ஷன் சி பல்லி, ஆப்ஷன் டி தவளை. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மேனிஸ் மிஸ்டீரியா எந்த உயிரினத்தை சார்ந்தது? 7வது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எறும்பு திணிகள். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 8வது கேள்வி இந்தியாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த நிலைத்தன்மை பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கான்பூர், ஆப்ஷன் பி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ரூர்க்கி, ஆப்ஷன் சி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் கவுகாத்தி, ஆப்ஷன் டி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் டெல்லி. இந்தியாவின் முதல் முழுமையான ஒருங்கிணைந்த நிலைத்தன்மை பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் கான்பூர். அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கான 9வது கேள்வி பண்டைய கால பக்தி இலக்கிய கல்வெட்டுடன் கூடிய முதல் தங்க தகடுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ சிதம்பரம், ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருச்சி. பண்டைய கால பக்தி இலக்கிய கல்வெட்டுடன் கூடிய முதல் தங்கத் தகடுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மதுரை. அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி என்னன்றத பார்த்துடலாம். 2023ஆம் ஆண்டு கிரேட் பேக்யார்ட் என்ற பறவைகள் கணக்கெடுப்பில் முன்னணி பங்கேற்பாளராக திகழும் தமிழக மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி ஊட்டி, ஆப்ஷன் டி திருச்சி. 2023ஆம் ஆண்டு கிரேட் பேக்யார்ட் என்ற பறவைகள் கணக்கெடுப்பில்
முன்னணி பங்கேற்பாளராக திகழும் தமிழக மாவட்டம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சேலம்.